ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் கிறிஸ்பியான ரவா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன். 1 கப் ரவாவுக்கு வந்து 1 கப் தண்ணி பேனில் ஊற்றி அது கொதி வரும்போது கொஞ்சோண்டு ஜீரா, கொஞ்சோண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பொறுமையாக ரவாவை ஆட் பண்ணி ஒரு உப்புமா கன்சிஸ்டன்சிக்கு மாதிரி ஒரு பேட்டர் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதை எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு 2 பொட்டேட்டோஸை வந்து பாயில் பண்ணி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. தோல் உரித்து எடுத்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா மிக்ஸையும் கூட ஆட் பண்ணி கொஞ்சோண்டு பச்சை மிளகா, நிறைய கொத்தமல்லி, கொஞ்சோண்டு டைஜஷனுக்காக நான் அஜ்வினும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சோண்டு கலருக்காக மஞ்சத்தூளுங்க, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயிலும் ஆட் பண்ணிக்கங்க, அப்போ கையில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். பயங்கர கிறிஸ்பியான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பல டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் நானே இப்போ தாங்க ஆயில் ஃப்ரை ஃபுட்டு சாப்பிட போகிறேன். நான் எப்படின்னா வந்து ஹெல்த்தியெல்லாம் சாப்பிட்றதுல கான்ஷியஸாக இருக்க மாட்டேன், பட் அன்ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடாதுன்றதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக தான் இருப்பேன். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் ஆயில் ஃபுட் ஓகே. நிறைய தண்ணி குடிங்க, கம்மியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி வீக்கெண்ட்.